வடக்கு கிழக்கிலிருந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச நீதி கோரி சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் இன்றும் 7வது நாளாக யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. குறித்த போராட்டம் யாழ் செம்மணியில் கடந்த 25ஆம் தேதி ஆரம்பமாகிய நிலையில் இன்று நண்பகல் 1 மணிக்கு முடிவுக்கு வந்தது. இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது நிகழ்த்தப்பட்ட மனித உரிமைகள் மீறல்கள் மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட விவகாரங்களுக்கு நீதி வேண்டியும் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரித்தும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும் செம்மணி விவகாரத்திற்கு நீதி கோரியும் குறித்த உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. குறித்த போராட்டத்தின் வடக்கில் 5 மாவட்டங்களை சேர்ந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்ட நிலையில் போராட்டத்தின் ஆரம்பத்தில் அணியா விளக்கு பகுதியில் சுடரேற்றி மலரஞ்சலி செலுத்தி போராட்டம் ஆரம்பமானது. போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஸ்ரீலங்காவில் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரிக்கின்றோம், தமிழ் இனவழிப்புக்கும் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கும் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித புதைகுழிகள் குறித்து நாம் சர்வதேச விசாரணைகளை மட்டுமே கோருகின்றோம் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைத்திருந்தனர். இப்போராட்டத்தில் அறிக்கை ஒன்று வாசிக்கப்பட்டு அந்த அறிக்கை மனித உரிமை ஆணைக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்படவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வணக்கம், எனது பெயர் சிவானந்தன் ஜெனிதா. நான் வடக்கு கிழக்கு வெளிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் செயலாளராக உள்ளேன். இன்றைய தினம் நாம் சுழற்சி முறையிலான ஒரு உணவு போராட்டத்தை 25ஆம் தேதி தொடக்கம் 1ஆம் தேதி வரை நாங்கள் செய்திருக்கின்றோம். இன்று 7வது நாளாக இப்போது ஆரம்பிக்கப்பட்ட இப்போராட்டமானது மாலை 1 மணி அளவில் நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றோம். எனவே நாம் இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு நாம் சர்வதேச நீதிக்காக தொடர்ச்சியாக போராடி வருகின்றோம். எனவே நாம் இந்த செம்மணி முற்றலிலே இனப்படுகொலைக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கின்ற போது நாம் அந்த இடத்திலிருந்து நாம் நீதி கேட்பதற்காக இன்று இந்த நாளில் ஐக்கிய நாட்டு சபைக்கு நாம் ஒரு அறிக்கையினை சமர்ப்பித்து இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தினை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றோம். எனவே இதில் அனைத்து உறவுகளையும் எந்த கட்சி மத பேதமின்றி அனைவரும் இதில் கலந்து கொண்டு நாம் ஒரு வலுவாக இந்த அறிக்கையினை சமர்ப்பிப்பதற்கு அனைவரும் அணிதிரண்டு வருமாறு அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன். சிறுவர் தினமாக உலகத்தினால் பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கின்றபடியினால் நாம் இந்த சிறுவர்களை இன்று இறுதி யுத்தம் முடிவடைந்த பின்பு கையில் ஒப்படைக்கப்பட்ட குழந்தைகள் குடும்பமாக கையில் ஒப்படைக்கப்பட்ட குழந்தைகளுக்கு என்ன நடந்தது என்று இதுவரை தெரியாமல் இருக்கின்ற போதும் இந்த செம்மணி சிந்துப்பாத்தி இடத்திலே எத்தனையோ குழந்தைகள் எத்தனையோ பொருட்களோடு கை பேக்குகள், சூப்பி போத்தல்கள், பொம்மைகளோடு புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் யாருடைய குழந்தை, என்ன நடந்தது, அதற்கான நீதியை இந்த சர்வதேச பொறிமுறை ஊடாக எமக்கு பெற்றுத்தர வேண்டும் என்பதை இந்த சர்வதேசத்திடம் கேட்டுக்கொண்டு தான் நாம் எமக்கு உள்ளக பொறிமுறை வேண்டாம், சர்வதேச நீதி பொறிமுறை ஊடாக எமக்கு நீதி வழங்க வேண்டும் என்பதை இந்த நேரம் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. என்னுடைய பெயர் சுப்பிரமணியம் பரமானந்தம். முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவர். நாங்கள் 25ஆம் தேதியிலிருந்து ஐக்கிய நாடுகள் சபையிலே இலங்கை தொடர்பாக காணாமலாக்கப்பட்டவர்களுடைய பிரச்சனைகள் விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த 7 நாட்களும் காலையிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் உண்ணான் நோன்பிருந்து எங்களுடைய பிரச்சனைகளை சர்வதேசத்துக்கு சொல்வதற்காகவும் எங்களுடைய துன்பங்களை சொல்வதற்காகவும் ஒழுங்கு செய்திருந்தோம். அந்த வகையிலே இன்று உலகத்தினாலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட சிறுவர் தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. இங்கே சிறுவர்கள் கொத்தாக கொல்லப்பட்டார்கள். உண்மையிலே இந்த சிறுவர்கள் என்ன பாவம் செய்தார்கள்? குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்பார்கள். ஆனால் எங்களுடைய பிள்ளைகளை கொத்தாக கொண்டு குவித்திருந்தார்கள். இதே நாளிலே எங்களுடைய தேசிய தலைவருடைய மகன் பாலச்சந்திரன் அவர்கள் பிறந்த நாள் என்று இந்த சிறுவர் தினத்திலே தான் அவரை இந்த மூர்க்கத்தனமாக பிஸ்கட் கொடுத்து இராணுவத்தினர் கொலை செய்திருக்கின்றார்கள். சர்வதேசமே தயவு செய்து திரும்பி பாருங்கள். 5 ஜனாதிபதிகளுக்கு எங்களுடைய பிரச்சனை தொடர்பாக நீங்கள் சந்தர்ப்பம் கொடுத்திருக்கின்றீர்கள். இப்பொழுது செம்மணியிலே 3 மாதங்கள் தொடக்கம் 3 வயது வரை சிறுவர்கள் கொத்தாக இன்பு துண்டுகளாக எடுக்கப்படுகின்றார்கள். தயவு செய்து பூகோள அரசியலை விடுத்து மனிதாபிமான ரீதியாக தமிழ் மக்களுக்கு கிடைத்த இந்த கொடூரங்களை உங்கள் மனதில் நிறுத்தி எங்களுக்கு உதவி செய்கின்ற நட்பு நாடுகள் அனைத்தும் இங்கே வரப்போகின்ற அறிக்கை எங்களுக்கு சாதகமாக உண்மை நிலையை தெரிந்து கொள்வதற்காக
உண்மை நிலையை ஏற்படுத்துவதற்கு எங்களோடு ஒத்துழைக்க வேண்டும். எங்களுடைய துன்பங்களையும் துயரங்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பார்க்க வேண்டும். நாங்கள் இந்த சாட்சியங்கள் எல்லாம் அளிக்கப்படுகின்றன. இன்று திருவோணமலையிலே இந்த மாணவர்களுக்காக போராடி கொண்டிருந்த சாட்சியாக இருந்த எங்களுடைய உறவொருவர் உயிரிழந்திருக்கின்றார். அப்படியே நாங்கள் அனைவரும் இறந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த சாட்சியங்கள் இறப்பதற்கு முன்பாக சர்வதேசத்தின் இணைய அரசனை நாடுகள் இந்த அறிக்கையிலே எங்களுக்கு சாதகமான நிலைமை ஏற்படுத்த வேண்டும் என்று மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.